ரிஷப ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த 2026 வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் நவகிரகத்தில் காதலுக்கு உண்டானவன், நட்பு ரீதியான ரிலேஷன்ஷிப், அது யாராக இருந்தாலும் சரி, ஆண் பெண் உறவாக இருந்தாலும் சரி, ஆணுக்கும் ஆணுக்கும் உறவாக இருந்தாலும் சரி, இந்த சுக்கிரன் கெட்டதுன்னா திருமண வாழ்க்கை சுகமாக இருக்காது. சில இடங்களில் சுக்கிரன் இருக்கக்கூடாது, சில இடங்கள்ல இருந்தால் ரொம்ப விசேஷம். வசதி வாய்ப்புகள் பெருகணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும். சில இடங்களில் மறைந்தார்னா அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் எத்தனை நாள் அங்கே இருக்காருன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லெஸ் தேன் அ மந்த், 23 நாட்கள் தான் இருக்கிறார். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வெளுத்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும், சுக்கிரன் வெளுத்தால் சுகங்கள் கிடைக்கும். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் 1-6 கோடி அதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் உங்களை ஆக்சுவலாக பணம் வந்திருக்கணும். ஆனால் அது பணம் வராமல் தடுத்தது எதனால் அப்படின்னு கேட்டால் 2ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருந்து புதனோட பரிவர்த்தனை பெற்று இருக்கார். இந்த புதன் பரிவர்த்தனை பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும், ஆனால் அதிர்ஷ்டத்தை கொடுக்காம வச்சிருக்காரு. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 4 கிரக சேர்க்கை இந்த தனுசு ராசியில். சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் ஆகிய 4 கிரக சேர்க்கை. இந்த 3 கிரகங்களும் சூரியனோட ஒட்டி இருக்கு. அஸ்தங்கித பலனை அடைகின்ற காரணத்தினால கடந்த ஒரு 15 நாளாக உங்களுக்கு வருமானத்தில் தடை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு சுக்கிரன் மட்டும் காரணம் கிடையாது, மற்ற கிரகங்களும் காரணமாக இருப்பார். மெயினாக சூரியன் தான். அதனால் உங்களுக்கு ஒரு பண தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் தான் வாழ்க்கையாக ஓடி இருக்கும். ஏற்கனவே அப்படி தான் சார் இருக்கும்பீங்க. ஆனால் இந்த ஒரு 15 லாஸ்ட் ஒரு டிசம்பர் 20 தேதியிலேருந்து கிறிஸ்மஸ்லேருந்து ஜனவரி 12 தேதி வரைக்கும் பொங்கலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது சார். பொங்கலுக்கு ஊருக்கு போக முடியல, பொங்கலுக்கு வீட்டுக்கு கரும்பு வாங்க முடியல அப்படின்னு புலம்புறவங்களாம் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வாங்க முடியாதுங்கிற நிலைமை மாறி வாங்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 12ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள். குறிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த டைம் ரொம்ப சந்தோஷமான செய்தியை தரும். ஜனவரி 12லேருந்து பிப்ரவரி 5க்குள்ளார உங்கள் வீட்டில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை தான் இருக்குது அப்படின்னா அந்த பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இல்லை சார் எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கா, அவளுக்கு 21 வயசு ஆகுது அப்படின்னா திடீர்னு ஒருத்தர் வருவாங்க உங்கள் வீட்டை தேடி உங்கள் சொந்தக்காரங்க, எங்களுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை நாங்கள் எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு எந்த செலவும் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். லாபசனி நடக்கிறதே, அதனால் எங்களுக்கு ஆதாயம் ஏற்படுமான்னு கேட்டால் ரிஷபராசிக்கு இது ஆதாயத்தை ஏற்படுத்தும். ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகளின் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. படிப்பில் ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த படிப்பில் ஒரு மாற்றத்தை, ஏன்னா சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம். தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இந்த நாட்களில் கொஞ்சம் தந்தை கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொள்வது நல்லது. சிலருக்கு தந்தையுடைய மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி எதிர்கால பண வருமானத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்கீங்க. 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறாரு. வெற்றி ஸ்தான உபஜயஸ்தானத்தை பார்க்கிறாரு. இந்த உபஜயஸ்தானத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள், ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட எந்த வேலை வச்சீங்கனாலும், நீங்க ஒரு வக்கீல் நீங்க ஒரு ஆணாக இருக்கீங்க, ஒரு வழக்கறிஞர் ஒரு பெண்ணாக வச்சிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இந்த ராசியில பிறந்தவங்க, ரிஷபராசியில பிறந்தவங்க வேலை மாற்றத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சுய முயற்சியில் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் அமோகமாக இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கே துர்கா சப்த ஸ்லோக்கியோ இல்லை லலிதா சஹஸ்ரநாமத்தையோ பாராயணம் பண்ணிடுவாங்க. வாழ்க்கையில் பல வெற்றிகள் தேடாமலே உங்களை தேடி வரும். ஸோ இந்த 2026 உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த சுக்கிரன் பயிற்சி தரப்போகிறது, மற்ற கிரகங்களுடைய சுழற்சியில் என்ன பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் ஆராயணும்னு நினைக்கிறவங்களுக்கு, விருப்பம் உள்ளவர்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும். ஒரு நம்பர் 8015131149,
அந்த நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, நீங்கள் நேரில் வந்து சந்திக்கணும்னா. அதே சமயம் மற்றொரு நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.